ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித்ர காண்டம் முதல் அத்தியாயம். அரசன் மருத்தகத் கதை. வாசுதேவரின் சாட்சியாக இருக்கும் முழுமுதற் கடவுளான உங்களுக்கு வணக்கங்கள். பிரத்யும்னன், அனிருத்தன் மற்றும் சங்கர்ஷணனுக்கு வணக்கங்கள். அனைவரின் இதயங்களிலும் வசிக்கும் சர்வ ஞானிகளான பரமபுருஷ பகவானே தமக்கு வணக்கங்கள். அறியாமையின் இருளுக்கு ஞானத்தின் தைலத்தால் என் விழிகளை திறந்த அந்த ஆன்மீக குருவிற்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அறியாமையின் இரவு குருட்டு தன்மையால் நான் குருடனாக மாறிக்கொண்டிருந்தேன். எனது தெய்வீக பார்வையை அறிவு கதிரால் நிறைந்த அந்த குரு தேவரை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ கர்கமா முனிவர் கூறினார், முனிவரே, இவ்வாறு தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் ஆகிய 4 நோக்கங்களையும் மனிதர்களுக்கு வழங்குபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணத்தை நான் உங்களுக்கு கூறினேன். வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? சௌனகர் கூறினார், தபோதகரே, மிதிலையின் மன்னனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பான பக்தரும் பகவான் ஸ்ரீஹரியின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவருமான பகுலாஸ்வ அரசர் நாரத மாமுனிவரிடம் என்ன கேட்டார் என்று எனக்கு கூறுங்கள். கர்கமா முனிவர் கூறினார், முனிவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மருத்த அவதாரம் உக்ரசேன மன்னரை யாதவர்களின் அரசனாக்கியதை கேட்டு மிதிலையின் மன்னன் பகுலாஸ்வர் மீண்டும் ஆச்சரியம் கொண்டார். அவர் நாரத மாமுனிவரிடம் வினவினார். பகுலாஸ்வ மன்னர் கூறினார், தேவர்களின் முனிவரே, இந்த மருத்துக்கள் யார்? எந்த புண்ணியத்தால் உக்ரசேன மன்னன் பூமியில் எது வம்சத்தின் அரசனானார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூட அவருக்கு உதவினார். அவரது மகிமை வியக்க வைக்கிறது. தேவர்களின் சிறந்த முனிவரே, அவரது மகத்துவம் என்ன? தயை கூர்ந்த இதை எனக்கு கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, சத்திய யுகத்தில் சூரிய வம்ச மன்னனான மருத்த சக்கரவர்த்தி பேரரசராக இருந்தார். அவர் சடங்கின்படி விஸ்வஜித் யாகம் செய்தார். இமயமலையின் வடக்கு பகுதியில் ஏராளமான பொருட்களை சேகரித்து முனிவர்களில் தலை சிறந்தவரான சம்பர்த்தனை தனது ஆசிரியராக கொண்டு யாகத்தில் ஈடுபட்டார். அவரது யாகத்தில் 5 யோஜனைகள் அகலமுள்ள ஒரு குளம் இருந்தது. 1 யோஜனை கொண்ட ஒரு பிரம்ம குண்டமும் 2 கோசங்களை கொண்ட 5 குண்டங்களும் இருந்தன. குளத்தின் குழியின் அகலத்திற்கு ஏற்ப பலிபீடங்களிலிருந்து 10 பெல்ட்டுகள் செய்யப்பட்டன. பலிபீடத்தில் உள்ள தூணின் உயரம் 1000 முழம். அந்த பெரிய யாக தூண் மிகவும் அழகாக இருந்தது. அதில் 20 யோஜனை கொண்ட ஒரு தங்க பலிபீடம் கட்டப்பட்டது. பலி மண்டபம் சந்தோக்கள், பந்தன்வார்கள் மற்றும் வாழைப்பழ துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த புகழில் பிரம்மதேவர், ருத்ரன் மற்றும் பிற கடவுள்கள் தங்கள் படைகளுடன் வந்தனர். அனைத்து முனிவர்களும் அந்த யாகத்திற்கு வந்திருந்தனர். அந்த யாகத்தில் 10 லட்சம் ஹோதா, 10 லட்சம் தீட்சிதர்கள், 5 லட்சம் அத்வர்யு மற்றும் உகாதா ஆகியோர் தனித்தனியாக இருந்தனர். 4 வேதங்களையும் கற்றறிந்த பிராமணர்கள் அழைக்கப்பட்டனர். அவர்கள் முழு வேதங்களின் அர்த்தத்தையும் அறிந்திருந்தனர். மேலும் பல நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் கூட அதில் வழிபடப்பட்டனர். அந்த யாகத்தில் யானையின் கொம்பு போன்ற அடர்த்தியான நெய் ஓடைகள் காணிக்கையாக வழங்கப்பட்டன. அதை அக்னி தேவர் உட்கொண்ட பிறகு அஜீரணத்தால் அவதிப்பட்டோர், மிதிலேஸ்வர மன்னரே, அந்த யாகத்தில் விசித்திரமான எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த யாகத்தின் விஸ்வே தேவர்கள் கலந்து கொண்டனர். மருத்துக்கள் தாங்களாகவே அந்த பங்கை யாருக்கு தேவை என்று கருதினார்களோ அவர்களுக்கு பரிமாறினர். அந்த யாகத்தின் போது 3 உலகங்களிலும் பசியுடன் இருந்த எந்த உயிரினமும் இல்லை. சோமரசத்தை அருந்திய போது முழு தேவர்களும் அஜீரணம் அடைந்தனர். அந்த யாகத்தில் பூசாரி, மன்னர் மருத்தர், ஆச்சாரிய சம்பர்த்தர், அவர் ஜம்பூத்வீப யாகத்தை தானமாக கொடுத்தார். இது தவிர 14 லட்சம் யானைகள், 14 லட்சம் நிறைய தங்கம்,
100 அரேபிய குதிரைகள் அல்லது 9 கோடி விலை மதிப்பற்ற இரத்தினங்களும் யாகத்தின் முடிவில் பெரிய ஆச்சாரியர்களுக்கு தட்சிணையாக வழங்கப்பட்டன. அவர் ஒவ்வொரு பிராமணருக்கும் 5000 குதிரைகள், 100 யானைகள் மற்றும் 100 நிறை தங்கம் ஆகியவற்றை கொடுத்தார். தண்ணீர் பானைகள் மற்றும் உணவு பானைகள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டவை. அவை மிகவும் பிரகாசமாக தெரிந்தன. அவற்றை உட்கொண்ட பிறகு அனைத்து பிராமணர்களும் திருப்தி அடைந்தனர். பிராமணர்களால் தூக்கி எறியப்பட்ட தங்க பானைகள் இமயமலையின் ஓரத்தில் 100 யோஜனை கொண்ட ஒரு தங்க மலையை உருவாக்கின. அதை இன்றும் காணலாம். வேறு எந்த மன்னரும் மறுத்த மன்னரை போன்ற ஒரு யாகத்தை செய்ததில்லை. அரசரே கேளுங்கள், 3 உலகங்களிலும் இதுபோன்ற ஒரு யாகம் இருந்ததில்லை, ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. அந்த யாக கிணற்றில் மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி மகா மன்னர் மருத்தருக்கு தனது வடிவத்தை காட்டினார். ஸ்ரீ ஹரிகர் அவரது பாதங்களில் தலை வணங்குவதை கண்ட மன்னர் மருத்தர் 2 கரங்களையும் கூப்பி நின்றார். எதுவும் சொல்ல இயலவில்லை. அவர்களின் உடல்கள் உற்சாகமடைந்தன. அவர்கள் அன்பால் மூழ்கினர். இவ்வாறு அன்பால் நிறைந்த மன்னரை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாக நெருப்பின் குரலை போன்ற கடுமையான குரலில் அவரிடம் நேரடியாக பேசினார். அரசரே, உங்கள் பணிவால் நீங்கள் என்னை மகிழ்வித்தீர்கள். எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் சிறந்த யாகங்களை செய்து என்னை வழிபட்டீர்கள். எனக்கு எந்த வரத்தையும் கேளுங்கள். சொர்க்கத்தின் கடவுள்களுக்கு கூட அரிதான அந்த வரத்தை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று பரமபுருஷர் பகவான் கூறினார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், மன்னரே, மேற்கண்ட இறைவனின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் மன்னர் மருத்தர் கரங்களை கூப்பி அவரை வலம் வந்து விரிவான சடங்குகளை செய்து மிகுந்த பக்தியுடன் அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீஹரியை வணங்கினார். அவருக்கு வணக்கம் செலுத்திய பின்னர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட குரலில் கூறினார். மருத்தர் கூறினார், பகவான் ஸ்ரீ புருஷோத்தமரே, உங்கள் தாமரை பாதங்களை விட எனக்கு சிறந்தது எதுவுமில்லை. எனக்கு தெரியும், தாகம் எடுக்கும் போது தீய மனம் கொண்ட விலங்குகள் கங்கை கரையை அடைந்தாலும் கூட தங்கள் தாகத்தை தணிக்க கிணறுகளை தோண்டுவது போல உங்கள் தாமரை திருப்பாதங்களை கண்டறிந்த பின்னர் நான் மற்றொரு மணமகளை விரும்புவது தீய மனப்பான்மையை அறிமுகப்படுத்துவதாகும். இருப்பினும் பிரஜேஸ்வரரே, உங்கள் கட்டளையின் மரியாதையை காக்க உங்கள் தாமரை திருப்பாதங்கள் என் தாமரை இதயத்திலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது என்ற வரத்தை நான் கேட்கிறேன். ஏனென்றால் அவர் மனிதனின் 4 நாட்டங்களுக்கும் செல்வத்திற்கும் ஆணிவேர் என்று கூறப்படுகிறது. அரசரே, தமது தூய அறிவு ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு வரம் வழங்கப்பட்ட போதும் உங்கள் மனதில் எந்த ஆசையும் எழவில்லை. இருப்பினும் நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் என்னிடம் தாங்கள் கேட்கலாம். ஏனென்றால் வெகுமதியை வழங்கி என் பக்தனை மகிழ்விக்காமல் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று இறைவன் கூறினார். இறைவா, தாம் எனக்கு விரும்பிய வரத்தை அளிக்க வேண்டுமானால் இந்த பூமியில் வைகுந்த லோகத்தை ஸ்தாபித்து அந்த நகரத்தில் சிறந்த பக்தர்களுடன் என்னை வசிக்க அனுமதித்து தாம் தொடர்ந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று மருத்தர் கூறினார். அரசரே, இந்த மன்வந்திரத்தின் 24 யுகங்கள் கடந்து செல்வதற்குள் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்திருப்பீர்கள். 24ஆம் துவாபர யுகத்தில் நீங்கள் என்னுடன் பூமிக்கு வந்து உங்கள் ஆசைகளின் கடலை ஒரு கன்றின் மடியை போல ஆக்குவீர்கள். அதாவது அந்த நேரத்தில் உங்கள் ஆசைகள் அனைத்தும் சிரமமின்றி நிறைவேறும் என்று கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலை மன்னனான மிதிலேஸ்வரரே, இதனை கூறிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே அங்கே மறைந்தார். அவர் ராஜா மஸ்தக் உக்ரசேனர் பகவான் ஸ்ரீஹரியே அவரை ராஜசூய யாகம் செய்ய வைத்தார். மிதிலேஸ்வர மன்னரே, 3 உலகங்களிலும் இறைவனின் பக்தர்களுக்கு அரிதானதென்ன? மன்னர்களில் சிறந்தவர். மருத்தரின் இந்த கதாபாத்திரத்தை கேட்கும் எவரும் பக்தி அறிவையும் துறவையும் அடைகிறார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில்
ஸ்ரீ நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ மருத்தரின் உபாக்கியானம் என்ற தலைப்பு கொண்ட முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.